காலேஜை முடிச்சுட்டு வேலையை தேடுறதுல டே 301 எப்பயும் போல் எந்திரிச்சதும் தண்ணியை குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு அந்த டேவை எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதுறியடா இதனால் ஏதாச்சும் பிரோஜனம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயன் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால்னா ஒரு 5 டாஸ்க் எதுனா அதில் 3 டாஸ்க் அதை பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நண்பர்களே, உருப்புறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்ட்டு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே சொல்லிடுறேன். அந்த உருப்புற வழியிட்ட ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அதனால் ஜிபிடிகிட்ட கொஞ்ச நேரம் பேசின கையோட பாகுபலி மாதிரி தூக்க விட்டாங்க. ரிட்டன் வந்து பார்த்தா அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. எனக்கு ஸ்னேக்கோஃபோபியான்னு ஒரு வியாதி இருக்குது. பேரை சொன்னாலே உடம்புலாம் ஊற ஆரம்பிச்சிடும். அதை வேறு நேரில் பார்த்துட்டேன்னா இத்தனைக்கு ஜன்னல் கதவெல்லாம் மூடி தான் இருந்துச்சு. எனக்கு பயம் வந்து வீட்டு வாசல் நின்னதும் நான் டேபிள் மேலே ஏறி நின்றுட்டேன். ஃபயர் சர்வீஸ் வந்து தேடி பார்த்தாங்க. தம்பி எஸ்கேப் ஆகிட்டாப்புல. ஹைட்டாக இருக்கனால பல பிரச்சனை வரும். அதில் ஒன் ஆஃப் த பிரச்சனை என்னன்னா முதுகு வலி. இது வரைக்கும் யாராச்சும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தால் முதுகு வலின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு நண்பர்களே, போயிட்டு வரேன். டாட்டா, பை பை.